சீக்கிரம் சொல்லுங்க. விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். நானும் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். செல்லம், நீ என்ன லவ் பண்ணல? போய் தூங்குங்க. இப்பதானே முழிச்சிருக்கேன். இனிமேலும் தூங்குனா என் வாழ்க்கையில வெளிச்சமே இருக்காது. திரும்பவும் கேக்குறேன், நீ என்ன லவ் பண்ணல? ஐயோ, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. எங்க அண்ணனுக்கு நீங்க ஒய்ஃப் ஆக போறீங்க. அப்ப இது என்ன? இது கொடுத்து தானே உன் காதலை வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். இது என்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரிய வரும்போது என்னோட காதல் உனக்கு புரியும். கொடுக்க வந்தப்போ தொலைஞ்சு போச்சேன்னு அழுவது நாள் இல்ல, ஆனா சரியான இடத்துல தான் தொலைஞ்சிருக்கு. ஏன் தூக்கி போட்ட? பிடிக்கல, தூக்கி போட்ட. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, உன் மனசுல நான் இல்ல. பைத்தியக்காரத்தனமான கேள்வி. மனுஷன் உடம்புல மனசுன்னு ஒரு பாகமே இல்ல. இதை விட்டு எனக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. என்ன லவ் பண்ணல? இல்ல இல்ல இல்ல. என்ன ஒத்துக்கிட்டானா? லவ் பண்றத ஒத்துக்கிட்டானா? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பிடி கொடுக்கவே இல்லை. அழுத்தக்காரனாச்சே. சரி சரி, அத்தை தேடுறாங்க, காலையில பேசிக்கலாம். போங்க. ஐயோ, இருட்டா இருக்கே, ஆழம் அதிகமா இருக்குமோ? ஆழம் அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மனுஷன் மேல அத்தனை மனுஷங்க இருக்கும் போது உனக்கு மட்டும் என்ன அக்கறை? அத்தனை பேர் இங்க வர முடியாதுல்ல. அப்ப நீ எதுக்கு வந்த? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குங்கிறத இப்போது ஒத்துக்கிறியா? செல்லம், என்னடாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னா கயிறு போடவா? நீ நிக்கிற சைடு எங்க? இந்த சைடு, இந்த சைடு. அப்படியே போடு. போட்டேன். இந்த கட்டையில நின்னுட்டு கயிறு இருக்குமா புரியுங்க? எதுக்கு? நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். நீ வேணா போ, நான் வரமாட்டேன். குட்டிமா, ஊரே நின்னு வேடிக்கை பார்க்குது, மானத்தை வாங்காத. எப்படியும் மேல போனது என்னன்னு கேட்க போறாங்க, நான் உண்மைதான் சொல்ல போறேன். அப்ப மட்டும் மானம் போகாது. கயிறு இழுக்கவா? கொஞ்சம் இருங்கண்ணே, கயிறு அவுந்துருச்சு, கட்டிக்கிட்டு இருக்க. வேணா வேணா, நான் சொல்லும் போது எழுத. சரி குட்டிமா, உன் காலில் வேணா விழறேன், தயவு செஞ்சு மேல போயிடுமா. சும்மா மேல போனா என்ன அர்த்தம்? காரணம் கேட்டா என்ன சொல்லுவேன்? பேசாம விட்டுருந்தாலும் செத்து போயிருப்பேன். நீ தானே காப்பாத்த, போய் சொல்லு போ. சரிம்மா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல மேல போங்க. ஏதாவது ஒரு காரணம் எல்லாம் வேண்டாம், நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லு. உனக்கு நல்ல விதத்துல சொன்னா புரியாது, செத்த கொண்டு போட்டுருவேன். அப்போ அவிய வந்து ஒண்ணுதான் செத்துவான். ஐயோ 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 குட்டிமா, சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் எனக்கு நிறைய பண்ணிருக்காரு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்காரு. வேண்டாம் குட்டிமா, இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுத்தே ஆகணும். செல்லம், நீ விட்டு கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் குட்டிமா, மேல போ. ப்ளீஸ் செல்லம், என்னால முடியாது. குட்டிமா போ. அதுக்கு பதிலா செத்துடுன்னு சொல்லு. இனி பேசி பிரயோஜனம் இல்லை. அதேதான் நானும் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம். வேண்டாம் குட்டிமா. இல்ல செல்லம், முடியாது. நீ என்ன பண்ண குட்டிமா? சொன்னா கேளு. ஏன் குட்டிமா என்ன போட்டு சித்திரவதை பண்ற? நானா நீ? இது பாரு,
உனக்கு உங்க அம்மா அப்பா முக்கியமா இருக்கலாம், உங்க அண்ணன் முக்கியமா இருக்கலாம். எனக்கு நீ தான் வேணும். நீ அடப்பாவீங்களா? ப்ளீஸ் குட்டிமா, கொஞ்சம் மெதுவா பேசு. அண்ணன் காதுல விழுந்துருச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். நல்லா இருக்குடா. அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு லவ் சொல்ல பயமா இருக்கல, இங்க இருந்தே சொல்லுவோம். ஏத்துக்கிட்ட மேல போவோம், இல்லன்னா இங்கே செத்து போயிடலாம். இல்ல குட்டிமா. எப்பா தியாகி, என்னடா அதெல்லாம்? அண்ணா, அது இந்த கயிறு கயிறு கட்டுறதுக்குள்ள ஆளை இல்லாத கிணத்துல நல்லாவே கயிறு விடுறீங்களே. ஏண்டா நீ ஹிஸ்டரியில பேர் வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்லி தொலைக்க வேண்டியது என்னடா? 3 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். ஏமா உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? நீயாவது சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேலை இப்போது தெரிஞ்சுத. ஏய் இருங்கடா. குட்டிமா, அப்பா எங்கிட்டே மறைச்சிட்டேம்மா. இதை விட்ட வேற வழியே தெரியலப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஆள் ஆளுக்கு தனித்தனியா பேசிட்டு இருக்க வேண்டாம். அதே ஊரு, அதே மணவரை, அதே பொண்ணு. ஆனா மாப்பிள்ள மட்டும் என் தம்பி. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கேளப்பைய நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா, எங்களுக்காக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டேயா. அடியே, ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்னங்க? இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். 2ல 1 பாத்துருவேன். ஏய் ரொம்ப பேசாதடா, அடக்கி வாசி. என்னடி? சும்மா இருங்க. அட என்ன சித்தி இது, அவனை போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மாப்பிள்ள துணிமணி எல்லாம் ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு கிளம்பு. என்னடா சத்தம்? இது இருக்கிற இடமே இடுப்பு தானா? சரியான ஆள் ராணி. பிள்ளையாரப்பா, கையெடுத்து கும்பிட்டவங்கள நீ கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சிட்ட. ஐயா, பெரியவங்க ஆசீர்வாதத்துல இனிமே எனக்கு எல்லாமே வெற்றிதான். சரி. நான் அன்னைக்கு திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. எல்லா சாமியும் வேணாதான் கொடுக்கும். நீ திட்டினதான் கொடுப்ப போல இருக்கு. மகாஜனங்களே, இதுக்கு நான் பொறுப்பல்ல. விதிப்படி நடக்கிறத விதவிதமா வந்து புலம்புறாங்க. ஈஸ்வரா, ஏய், அடிபட்டது இங்கடா, தடுவறது அங்கயா? இல்ல பரவாயில்ல. இல்ல சொன்னா கேள கிலா. நீ மட்டும் ஏன்டா ஒத்தையில இருக்கிற? நம்ம ஆயிடா ராஜா. போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். தேடிடும் வரையில் வாழ்க்கை நிச்சயம், தேடுதல் நிறுத்தாதே. ஓடிடும் வரையில் வெற்றி நிச்சயம், ஓடுதல் நிறுத்தாதே. போராடினால் போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். குனிந்தால் உனக்கு திசைகள் எட்டும் கிழக்காய் மாறிவிடும். பயந்தால் உனக்கு கிழக்கும் கூட வழக்காய் மாறிவிடும்.